என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இதில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் உண்மையே. இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. இது முழுக்க முழுக்க சிரிக்க மட்டுமே. லைட்ஸ் ஆன், டேக் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி கஷ்டப்பட்டு சேர போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ விக்கி. என்னடா ஹீரோன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இவனுக்கு கல்யாணமா? அப்போ இவன் தான் ஹீரோவாக இருக்க முடியும். என்ன கொடுமை சார் இது. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. சரிங்க, இப்போ ஹீரோவை பார்த்தாச்சு. நம்ம ஹீரோயினை பற்றி பார்க்கலாமா? இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் பிரசி. இவங்க 2 பேருக்கும் வர செப்டம்பர் 12 கல்யாணமா. எங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே தாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. குதி குதி குதி. சரி, இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர போறாங்கன்னு பார்க்கலாமா? நம்ம விக்கி பிப்ரவரி 26, 1982 பிறந்து ஏதோ தட்டு மாதிரி ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டாருங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. இதுக்கும் இந்த வாட்டி ஒழுங்கா தான் படிச்சேன். என்னமோ தெரியல, இந்த புக்கு எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பிரசி மார்ச் 6, 1986 பிறந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சாங்களாம். சர்டிஃபிகேட்டை பார்த்தா தான் தெரியும். ஒரு நாள் நம்ம ஹீரோ பஸ்ல போயிட்டு இருந்தப்ப நம்ம பிரசியை பார்த்துட்டாங்க. கண்டதும் காதல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இதாங்க. நீங்க மொழி படத்துல பார்த்துருப்பீங்க, பிருத்திவிராஜ் சொல்லுவாரு, மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தா பல்ப் எரியும், மணி அடிக்கும்னு. ஆனா இங்க எப்படின்னு பாருங்க. பஸ்ல இருந்த மற்ற ஃபிகரை சட்டை கூட பண்ணலைங்க. பிரசியை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா? அதேதான். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதானடா? அதேதான். சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரசி கிட்ட போய், ஐ லவ் யூ. நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலயே சொல்லிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்கப்படுறேன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். நம்ம பிரசி சட்டை கூட பண்ணலைங்க. அவளோட ஸ்டாப் வந்தோடனே கீழே இறங்கி போயிட்டா. நம்ம பையனும் டே அண்ட் நைட்டா பின்னாடியே சுத்தினான். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? அப்போ ஒரு நாள், நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோன்னு பயமா இருக்க, யோசிச்சு சொல்லு. ஒரு வழியா பிரிசிய சம்மதிக்க வச்சான். ஓகே, ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. அவங்க 2 பேரும் காதல்ல விழுந்தாங்க. என்னடா கதை ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லா கதையிலும் வர்ற மாதிரி நம்ம கதையிலும் வில்லங்க இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அவங்களோட அப்பா அம்மா தான். பெத்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எப்பவும் போல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. விக்கியும் பிரசியும் பல வருஷம் போராடி பெத்தவங்க கை காலில் விழுந்து அவங்கள சம்மதிக்க வச்சாங்க. இப்படி தான் அவங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்பவும் போல் வீட்டில் பொண்ணு பார்த்து முடிவு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு பிடிச்சி போனதுனால 2 குடும்பமும் சந்திக்க முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க 2 பேர்த்தையும் தனியாக பேசணுமான்னு கேட்டாங்க. அவங்களும் வெட்கப்பட்டுக்கிட்டு வெளியில் பால்கனிக்கு வந்தாங்க. அப்போ பிரிசியை பார்த்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூட பெங்களூருக்கு வந்து ஸ்டே பண்ண சம்மதமா? கண்டிப்பா. இப்படி சுவாரஸ்யமா அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க அத்தை உள்ள பூந்து டைம் ஓவர்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன கொடுமை சார் இது. இப்படிதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க மேரேஜுக்கு வரணுங்க. அங்க வந்து பாருங்க நம்ம பையன் எப்படி கலக்க போறான்னு. எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது ரீல் அந்து போச்சு.